அப்போ இங்கே பயம் எதனால வருது தெரியுமா? பாதுகாப்பை குறித்த சந்தேகம் வரும்போது பயம் வருது. பாதுகாப்பை குறித்த சந்தேகம் வரும்போது பயம் வந்துருது. பயம் வருது. பெற்றோர்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைங்க வளர்ந்து அடுத்து மேற்படிப்புக்காக வெளியூருக்கு ஹாஸ்டல் இங்கெல்லாம் அனுப்பும்போது பிள்ளைங்கள பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ ஏற்றி விடுவாங்க. அந்த பிள்ளைங்க அங்கே போய் சேர்றது வரைக்கும் அவங்களுக்கு இந்த பாதுகாப்பை குறித்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருதயத்துக்குள்ள வந்தாலே பயம் வந்துடும். அப்ப அந்த பயத்துக்கு மருந்தாய் பார்த்தீங்களா, சமயத்துக்கு இந்த இடத்துல வந்து எடுத்ததை நான் உனக்கு சந்ததியை தருவேன் சொல்லலை, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன்ல ரெண்டாவது தான் சொல்றேன். முதல்ல இப்போ அவனுக்கு என்ன தேவைன்னா, அவனுக்கு ஒரு காரியத்தை அவர் உறுதிப்படுத்துறாரு. என்னன்னா, இங்கே பார், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். சத்துரு ஆயுதத்தை தொடுக்க மாட்டான்னு சொல்ல, தொடுப்பான், ஆனா உன் மேல ஒன்றும் படாது. உன் மேல ஒன்று படணும்னு ஆபிரகாம் என்ன தாண்டி தான் படணும். ஆமென், ஹல்லேலூயா. பாதுகாப்பு ஆண்டவரே, அவர் தாங்க நம்முடைய பாதுகாப்பு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். சங்கீதம் 91, தேவரீர் தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். ஆபிரகாமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலையில நான் வரும்போது பயம் வந்துடும். பயம் வந்துடும். அதனாலதான் பிள்ளைங்கள் எல்லாம் ஹாஸ்டல்ல வெளியே கொண்டு விடும்போது தெரிஞ்ச யாராவது இருந்தா, ஏன் ஃபீஸ் கொடுத்துட்டு பிள்ளை எதாப்பா ரூம் போ அப்படி விட மாட்டாங்க. போயிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா கூட இருக்கிறவங்க ஃபோன் நம்பரை வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி என்னாச்சு? ஏன்னா எந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு இல்லை, குறையுது, ஏதோ சம்திங் எனக்கு உள்ள ஃபீல் ஆகுதுனால என்ன பயம் சொல்லு. 14வது அதிகாரத்தில் 4 பெரிய ராஜாக்களை துரத்தினான், ஆனாலும் இருதயத்துக்குள்ள ஒரு பயம். ஏன்னா இவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. எப்போ வருவாங்க தெரியும், நான் எப்படி நைட்டு படுத்து தூங்க முடியும்? எத்தனை பேர் தூக்கத்தை இழந்திருக்காங்க. கையில் ஒரு 2 லட்சம் பணத்தை வச்சுட்டு நீங்க பஸ்ல ஏறி சென்னைக்கு போங்க, நிம்மதி எத்தனை படுத்து தூங்குவீங்க? பணம் இல்லாதவங்க பக்கத்துல நம்ம இப்படி வச்சுட்டு, கொசு பறந்தா கூட அடிக்கணும்னு தோணும். நான் அடிச்சா இது கீழே விழுந்துட்டுனா அது இருந்து மூக்குல இருந்து கடிச்சிட்டே இருக்கும். ஆமென். எனக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. அதனால ஆண்டவர் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் கேடகமா இருப்பேன்ல, நான் இருக்கிறேன். இல்லைன்னா இந்த 14 தாண்டி இருக்க மாட்டேன். இந்த 15 நிக்க காரணம், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். இந்த 2022 தாண்டி இந்த 2023 நிக்கிறதுக்கு ரீசன் ஒண்ணுதான், கர்த்தர் எனக்கு ஷீல்டா இருக்கிறார். ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லி பயப்படாத. அப்போ இந்த இப்படி அவரை கேடகமா ஒருத்தன் பார்த்துட்டான், நான் பயப்பட மாட்டான். அப்படி தாவீது பார்த்ததுனாலதான் 3ஆம் சங்கீதம் பாடுறார், கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுங்க, தலை நிமிர தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தகப்பனே தந்தையே தலை நிமிர
தகப்பனே. ஆமென், ஆமென். அடுத்து பாருங்க, ஆகார்ட்ட ஆண்டவர் வந்து பயப்படாதேங்கிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பயப்படாதே. ஆமென். இந்த வார்த்தையை என்னை காலில் எழுதும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் காண்பித்து தந்தார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? யோசித்து பாருங்க, இந்த பூமியில ஆகாருக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்கறதுக்கு ஒரு ஆள் உண்டா? இத்தனை காலம் ஆபிரகாம் வீட்டில் வேலை செஞ்சான் இல்லை? ஆபிரகாம் வந்து கேட்டாரா? சாராள் வந்து கேட்டாங்களா? உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்னாச்சு அப்படி கேட்கறதுக்கு இந்த பூமியில ஆகாருக்கு ஒருத்தருமே கிடையாது. உனக்கு என்னாச்சு, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஆமே. ஆனா கர்த்தர் வந்து கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத. இங்கே பயம் எது நிமித்தம்னா தனக்கு நேரிட்ட காரியத்து நிமித்தம். சில காரியங்கள் நாம் எதிர்பாராதவைகள் நேரிடும் போது நம்மை பயம் வந்து பிடிச்சிடும், பயம் பிடிச்சிடும். ஏன்னா இந்த இஸ்மவேல் வளருகிறான் வீட்டில். ஏற்கனவே ஆகார் வந்து அந்த வீட்டை விட்டு ஓடினவா. திருப்பி ஆண்டவர் கொண்டு வர வச்சு இப்பொழுது இவர்கள் துரத்தப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள். இவள் என்ன சொல்றான்னா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளி போய் உட்கார்ந்திருந்து இவ அழும்போது தான் ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன நடந்துச்சு? பயப்படாத. என்னை ஒருத்தர் விசாரிக்கிறார்னாலே அது எதை காண்பிக்குது தெரியுமா? எனக்காக அவர் செய்ய ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். ஏன் அநேகர் நம்மளை விசாரிக்கல தெரியுமா? அவங்க நமக்காக ஏதோ ஒன்று செய்யறதுக்கு ரெடி இல்லாததுனால. ஆமே. நம்மளை ஒருத்தங்க விசாரிக்கிறாங்கனாலே அவங்க நமக்காக ஏதோ ஒன்று செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கேட்டா நம்ம தலையில கட்டிடுவாங்க. எத்தனை பேர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க கூட நமக்கு முடியாத அளவுக்கு நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? சிலர்கிட்ட நீங்க எப்படி இருக்கிறீங்க கூட நம்மளால கேட்க முடியல தெரியுமா? ஆமே. ஏன்னா அவங்க பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க. நம்ம கேட்க போய் கடைசியில் நாம போய் நிற்க வேண்டியதாயிருமோ? இது யாரையும் குற்றப்படுத்தி இல்ல, இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. மனுஷன்தான். அதனாலதான் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். வேதம் சொல்லுகிறது விற்று. ஆமென். இந்த பகல் வேளையிலே, இந்த உபவாச நாட்களின் முதல் நாளிலே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு இங்க ஒருத்தர் இல்லாம இருக்கலாம், ஆனா வானத்திலிருந்து உனக்கு ஒரு சத்தம் வரும். வானத்தில், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஒரு அடிமைக்கு என்ன ஆச்சுன்னு அவரை கேட்கிற அளவுக்கு அவருடைய மனசுல அவ்வளவு இரக்கம் இருக்குன்னா, ஒரு பிள்ளைக்கு நடந்ததை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஆகார் ஒரு அடிமை பெண். ஆகார் அவருடைய பிள்ளை கிடையாது, அவள் அடிமை பெண். ஒரு அடிமைக்கு நடந்த அடிமைக்கு என்ன நடந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அடிமைகளுக்கு கொடுக்கப்படுகிற, அதாவது தண்டனையிலே ரொம்ப கொடூரமான தண்டனை தான் சிலுவை தண்டனை. கொடிய குற்றம் செய்தவர்கள், அடிமைகள் தண்டிக்கப்படும் போது இந்த சிலுவையில் அறைவாங்களாம். வழியோரத்துல எல்லாம் அப்படி அரைஞ்சு வைப்பாங்களாம். அப்போ
அந்த வழியா போறவங்க பார்த்து ஒரு ஆள் கூட பரிதாபப்பட மாட்டாங்களாம். மாறாக சாபம் வார்த்தைகளை சொல்லி, ஏன் அவன் சபிக்கப்பட்டவன். அவங்கள பொறுத்த வரைக்கும் மரத்திலே தூக்கப்பட்டவன் யாவரும் சபிக்கப்பட்டவன். அதனால அவன் மேல கனிவே காட்ட மாட்டாங்க, அவன் மேல இரக்கமே காட்ட மாட்டாங்க. ஏசு அங்க வந்து நின்னார் பாத்தீங்களா? அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், நான் எந்த பிளேஸ்ல நின்று அழுதுட்டு இருந்தேனோ அந்த பிளேஸ்ல அவர் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது மரியாளும் மகதலேனா மரியாளும் ஒரு சில ஸ்திரீகளும் தள்ளி நின்று அழுதுட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா சூழ்ந்திருந்த அத்தனை பேரும் தலை துலுக்கி பரியாசம் பண்ணினாங்களாம் அவரை. அப்படிப்பட்ட ஒரு அடிமை பெண் தான் இந்த ஆகார். அவள்கிட்ட போய், உனக்கு என்னப்பா ஆச்சு? இப்படி வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஆபிரகாமே கேட்க மாட்டாரு, சாரால் சொல்லவே வேண்டாம், கேட்கவே மாட்டாங்க. ஆனா ஹல்லேலூயா, வார்த்தை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கேட்கறதுக்கு ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒண்ணுன்னா கேட்கறதுக்கு ஒருவர் உண்டு, என்னை பிள்ளையாக்கினவர், எனக்கு பிதாவா இருக்கிறவர். ஆமென் சொல்றவங்க. இன்னைக்கு கேட்க ஆள் இல்லைன்னா எல்லாரும் தலைக்கு மேல ஏறுவாங்கல்ல. எத்தனை பேர் தான் மனுஷர் எங்கள் தலையின் மேல ஏற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ற முகம் வாடியா, தெய்வத்தின் முகம் வாடும். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? எப்படிங்க கேட்கிறாரு? உனக்கு என்ன ஆச்சு? பயப்படாத. நீ அவ சொல்றதுக்கு முன்னாடி பயப்படாதுன்றார். என்ன ஆச்சுன்னு கேட்டா அவ சொல்லணும். ஆனா அவ சொல்றதுக்கு முன்னாடி அப்போ ஒரு கரை தெளிவா தெரியுது, உனக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதுல இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர முடியும். உனக்கு என்ன ஆச்சு? அது வந்து பயப்படாத. ஆமென். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத. என்ன சம்பவித்ததுன்னு கேட்டுட்டு அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் யோசிச்சுட்டு, அப்படியா, இது நான் இப்படி நினைக்கல, அப்படிதானே. நம்ம என்னாச்சுன்னு கேட்டுட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து மேற்கொள்ள முடியும், நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், இதுதானே, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க அப்படி சொல்லுவோம். இது என்னாச்சுன்னு கேட்கிறா. அவ சொல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி பயப்படாதுன்றார். அப்ப நம்மோடு இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? உனக்கு என்ன ஆனாலும் அதை என்னால மாற்ற. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது என்று அவளுக்கு தெரிந்ததுனாலதான் பிள்ளைய. அந்த வசனத்தை வாசிங்க, 15. துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுன்னு அதுவரை ஒண்ணு சுமந்துட்டு இருப்பா, இல்லைன்னா கைய இறுக பிடிச்சிட்டு இருந்தா. அதாவது எந்த ஒரு தன்னால இதுக்கு மேல முடியாதுன்னு வந்ததும் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அடுத்த வார்த்தை, அவள் மறந்தாளும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மறக்க மாட்டா, ஆனா தனக்கு இதுக்கு மேல முடியாதுன்னு வரும்போது மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவரை பிள்ளை விடல, அதுவரை பிடிச்சிருக்கிறா. ஆனா இதுக்கு மேல பிடிக்க முடியாதுன்னு வந்ததும் பிள்ளைய அப்படியே விடுறா. இது உலக உறவு. உன்னத உறவு என்ன சொல்றார் தெரியுமா? இதுவரை ஏந்தினேன், இதுவரை சுமந்தேன், அதனால உன்னை நான் முதியோர் இல்லத்துல கொண்டு விட போறேன்னா, இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன். ஹல்லேலூயா. காரணம், உங்க கைகள்
குறுகவில்லை, உம்மால் கூடாத. இந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைம்ல அநேகர் அவங்கவுங்க மாநிலத்துக்கு போனாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, வாகனம் ஒன்றும் இல்லாததுனால அநேகர் சவுத்துல இருந்து நார்த்துக்கு நடந்து போனதை பார்த்துருப்பீங்க. நடந்து அதில் ஒரு வீடியோ பார்த்து தாங்க முடியல. ஏன்னா லக்கேஜை தூக்கிட்டு ஒரு தகப்பன் போறார். தகப்பனோ தாயான்னு தெரில, போறாங்க. ஒரு பிள்ளை கையில் இருக்கு, இன்னொரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளையை தூக்குறதுக்குள்ள கெப்பாசிட்டி இந்த தாய்க்கோ இந்த தகப்பனுக்கோ இல்லை. அதனால நடக்குது, காலில் இருந்து ரத்தம். அது அழுது, இந்த அம்மாவும் அழுதுட்டே போகுது, வேற வழி இல்லை. அப்படியே அழுது 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 இழுத்துட்டு போகுது, முடியல. அப்போ நான் நினைக்கிறேன், கொஞ்சம் தூரம் தூக்கியிருப்பாங்க, இவங்களுக்கு முடியலன்னதும் அந்த பிள்ளைய கீழே விட்டு ஒரு இடத்துல, அதான் பாதியில விட்டு செல்ல அவர் மனிதர் அல்ல. எப்ராஹிம், அவனை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். சொல்லுங்க, உங்க கைகள் அந்த பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் தாயார் போய் தள்ளி இருந்து அழுவும் போது அவன் அதை இப்படி நினைக்கிறேன். பிள்ளை டயர்டானதும் அந்த பிள்ளை கீழே விட்டதும் இஸ்மவேல் ஆகார பார்த்து சொல்லியிருப்பான், அம்மா டயர்டா இருக்குமா, என்ன தூக்குங்கம்மா. முடியல, முடியாது. எந்த உலக உறவா இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளை சுமக்க முடியாது, சுமக்க முடியாது. அதனால ஆமே, நீங்க கனெக்ட் ஆயிருங்க, உங்க பிள்ளைகளை கனெக்ட் ஆக்கி விட்டுருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நல்ல கனெக்ட் ஆயிருங்க அவரோட. சின்ன வயசுல உங்க பிள்ளைகளை பாருப்பா, எல்லாத்துக்கும் உனக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட், அப்பா அம்மா நெக்ஸ்ட். ஆமே, கனெக்ட் ஆக்கி விட்டுறணும். எனக்கு தெரியணும், தெரியணும். எங்க அப்பாவுக்கு முடியலன்னாலும் என்னை கீழே விட்டுருவாங்க, அம்மாவுக்கு முடியலன்னாலும் கீழே விட்டுருவாங்க. ஆனா அவன் அந்த கையில ஆணி அடிச்சதுக்கு அப்புறமும் என்னை கீழே விடல. அவர் தான் என் தகப்பன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத, பயப்படாத. உனக்கு என்ன சம்பவித்தது நான் சொல்லாமலே பயப்படாதேங்கிறீங்க. என்ன சம்பவிச்சாலும் என்னால மாற்ற முடியும். அவர் யார் தெரியுமா? பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.